அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு மிக முக்கியமான பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவைப்படும்போது இதால தன்னோட பல்ஸ வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட செத்த மாதிரியே நடிக்க முடியும். அதுவும் தத்ரூபமா. அதாவது யாராலயும் நம்ப முடியாது. அது உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா யாராலயும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு இதால தத்ரூபமா நடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. நான் மட்டும் பல்ஸ் நின்ட்ட மாதிரி ஆக்டிங் கொடுக்கலான்னு பையே அவன் என் பல்ல கைடிட்டு இருப்பான். உன் பல்ஸ உன்னால நிறுத்த முடியுமா? இது போக இந்த ஏலியனால கொஞ்ச தூரத்துக்கு வேகமா ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன இடத்துக்குள்ள கூட இதால ரொம்ப சுலபமா புகுந்து போக முடியும். இதை தவிர வேற எந்த பவர்ஸுமே இதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஏலியனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் சுத்தமா கிடையாதுங்க. அதனாலேயே ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா கூட ஏதாவது சொல்லலாம். ஆனா இந்த ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த் வந்து சுத்தமாவே கிடையாது. ஓரளவுக்கு வீக்கான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனா இதோட பவர்ஸ்ல வந்து அந்த முற்களை யூஸ் பண்ற விதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதாங்க வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி அதோட எதிரிகளை ரொம்ப சுலபமா இதால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. நம்ம கெவின் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம கெவினையே இது அசால்ட்